என்னயாச்சு? சார், கார் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. தாத்தா தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னார். வாங்க சார், வாங்க. தாத்தா, தாத்தா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர், நான் சாக போறையா? தாத்தா, எப்படியாவது சங்கர வெளியில கொண்டு வந்துரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல சார், இப்ப அது வந்து நான் சொன்னதை செய். நான் சொன்னதை ஏற்பாடு பண்ணு. சரிங்க சார். சார், 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 என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சார், ராஜா போன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. என்ன சார் உங்களுக்கா இந்த நிலைமை? என்ன சார் ஆச்சு? நான் எதுவும் பேசுற நிலைமையில இல்ல. நான் சொல்றத மட்டும் அப்படியே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை ஜட்ஜு கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார், பயப்படாதீங்க சார். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. லாயர் சார், சங்கர் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. நான் சொல்றத அப்படியே உங்க செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி ஜட்ஜு கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏம்பா, செல் எடுத்து அவர் சொல்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணு. சார் சொல்லுங்க சார். ஐயா, இது என்னுடைய கடைசி வாக்கு மூலம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சங்கர் நிரபராதி. அவனை சிக்க வச்சது நான் தான். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. லாயர் ஐயா, நான் உயிரை பத்தி பேச போறேன். கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. என்னோட சொத்து யார் யாருக்கு எப்படி எப்படி போய் சேரணும்னு இப்போ நான் சொல்றேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு இல்ல? கூடிய சீக்கிரம் நான் சொன்ன மாதிரி செஞ்சிடுங்க. சரிங்க சார். ஓகே, சரி, நீங்க தைரியமா இருங்க, ஒன்றும் ஆயிடாது, நாங்க பாத்துக்கிறோம்.
வரட்டுங்களா? இன்ஸ்பெக்டர், தாத்தாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. ஆமா மேடம், ராஜா தான் காரை ஓட்டியிருக்கான். தாத்தா பின்னாடி சீட்ல உட்காந்து இருந்திருக்காரு. காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. நான் தான் கொண்டுன்னு ராஜா புலம்பிட்டு இருக்கான். கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தாத்தா சொல்றாரு. ஏதோ காரு பிரேக் ஃபெயிலியர் போல. தாத்தாவோட கண்டிஷன் எப்படி இருக்கு? உயிருக்கு போராடிட்டு இருக்காரு மேடம். ஆனா திடீர்னு மனசு மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு மேடம். ஐயோ, உள்ள இப்ப யாரு இருக்காங்க? வக்கீல்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு மேடம். வக்கீலும் போயிட்டாரு. ஏதோ உயிரை ரெடி பண்றாரு போல. மேடம் நீங்க வேணா உள்ள போய் பாருங்களேன். தாத்தா, கவிதா, தாத்தா. நான் சாக போறேம்மா. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, என் முடிவு நெருங்கிருச்சு. நீ எனக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றிம்மா. நான் செஞ்ச எல்லா தப்பையும் எல்லாத்தையும் மரண வாக்கு மூலமா கொடுத்துட்டேன். கவலைப்படாதம்மா, உன்னைய எந்த பிரச்சனையிலையும் இழுத்து விடல. ஓ சஸ்பெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆகுற மாதிரி தான் மரண வாக்கு மூலம் கொடுத்துருக்கேன். சங்கர் சங்கர நான் மன்னிச்சிட்டேம்மா. அவனை எல்லா கேஸ்ல இருந்தும் விடுதலை பண்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டேம்மா. நீ அவனை மன்னிச்சிரு கவிதா. நீயும் திருந்தி வாழ முயற்சி பண்ண. நீ முயற்சி பண்ணும்மா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நான் சாக போறேன். இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சு போச்சு. நான் நிம்மதியா இருக்கேம்மா. நான் யோக்கியனா வாழ்ந்தேம்மா. இப்போ யோக்கியனா சாகுறேன். இப்போ யோக்கியனா சாகுறேம்மா. நான் திருந்திட்டேம்மா. மாதவா, என் தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டேன். நல்லவங்களை எல்லாம் விடுதலை பண்ண சொல்லிட்டேம்மா. இனிமே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஐயோ, இப்படி பேசாதீங்க தாத்தா. தாத்தா, நீங்க நல்லா இருக்கும் போது இதை செஞ்சிருந்தா எத்தனை பேரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் உங்களை வாழ்த்து இருப்பாங்க. இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போறீங்களே தாத்தா. தாத்தா, நான் உங்களை வெறுக்கல தாத்தா. நீங்க என்ன வளர்த்தவரு. உங்களை நான் எப்படி தாத்தா வெறுப்பேன்? ரேகா,
வெறுக்கிற மாதிரி நடிச்சேன் தாத்தா, உங்களை திருத்துறதுக்காக. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. தாத்தா, நீயும் மாதவனும் நல்லபடியா இருக்கணுமா? மாதவா, மாதவா, தாத்தா என் பேத்திக்கு எந்த குறையும் வைக்காதப்பா. அவளை கண் கலக்காம பாத்துக்கப்பா. சரி தாத்தா. மாதவா, தாத்தா ரேகா, இனிமே நீதான்ப்பா இவளை நல்லா பாத்துக்கணும். தாத்தா 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 தாத்தா. எதிரிதான் உலகிலே ஒருவரும் கிடையாதே, அவரவர் நிலைமையால் நிகழ்வதே எல்லாமும். தவறுகள் மனிதனின் நிரந்தர அடையாளம், மறையவன் இழந்திட நினைப்பதே நன்றாகும். சேதாரம் ஏதும் இன்றி நகை செய்ய முடியாதே, ஆதாரம் தானே அன்பு, அதை வெல்ல இயலாதே. எதுவான போதும் இன்பம் என்று கொண்டால் இல்லை துன்பம். ஒருத்தி வீட்டுல பைத்தியமா சுத்துறது பத்தாதா, நீ வேற பைத்தியமா சுத்தணுமா? ஏன் மாமா, ஒரு பக்கம் தான் படிச்சேன், நல்ல தூக்கம் வந்துச்சு, அத கூட கெடுத்து விட்டீங்களா? அதை நான் பண்ணுவேனே இப்போ. எஸ்கியூஸ் மீ, காபி ஆர் டீ ஆர் மீ? என்னது இது? உங்க மாமாவுக்கு காபி, உனக்கு டீ, எனக்கு மில்க். இது புது விளக்கமா இருக்க. நான் படிச்ச விசிடில அப்படித்தான் சொல்லி இருக்காங்க. அது திருட்டு விசிடியா இருக்கும். டேய், ரொம்ப நோண்டாதடா. குடிக்கு ஏதாவது கடிச்சதுன்னு சந்தோஷமா எடுத்து குடி. இல்ல அடுத்த முறை பால் போடுற கலக்குறேன்னு சொல்லி பால் டால கலந்து கொடுத்துருவா. கம்மை மில்க், கம்மை மில்க். தப்பாயிடுச்சான். ராஜா, டேய் என்னையாச்சு? டேய், என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு மாப்ள? டேய் பதில் சொல்லு, என்ன ஆச்சு? கையில எல்லாம் அடிபட்டிருக்கே. ஐயா, என்னையாச்சு? என்னாச்சுடா? ராஜா, டேய் ராசா, மாப்ள, என்னையாச்சு? ஐயா, கையில கட்டு போட்டிருக்கு, தலையில கட்டு போட்டிருக்கு. என்னமா ஆச்சுமா, சொல்லுமா. ஏதாவது வாய திறந்து பேசுமா. ஏங்க இவன் எதுவுமே வாய திறந்து பேச சொல்லுப்பா, வாய் திறந்து பேசு, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அவனே சொல்லுவான். என்னடா டேய்? மாலையை கலட்டு கலட்டும் போது கலட்ட மாட்டேனே. இப்ப மலைக்கு போயிட்டு வரக்குள்ளே மாலையை கலட்டுறியே, என்ன
என்னையா ஏதாவது வாயை திறந்து பேச என்ன ஆச்சு ஏன் என்னடா நடந்துச்சு மாப்ள சொல்லுடா டேய் ஏம்மா ஐயா ராசா எதுக்கு பாடுற ஐயோ 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 டேய் மாப்ள என்ன ஆச்சுடா வாய் திறந்து பேசுடா சொல்லுடா என்னடா ஆச்சு சொல்லு ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்க என்னடா ஆச்சு என்னப்பா 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 ஆச்சு அம்மா கொன்னுட்டேம்மா நான் கொன்னுட்டேன் யாருடா சொல்லுப்பா யாரு கொண்டுட்ட ஐயோ அடிக்காம சொல்லுப்பா யாரப்பா கொண்டுட்ட அம்மாடு சொல்லுப்பா ரேகாவோட தாத்தாவை நான் கொன்னுட்டேம்மா நீ கொண்டிருக்க மாட்டடா நீ எப்படி எல்லாம் பண்ண மாட்ட நீ என் புள்ளடா நான் தான்ப்பா கொன்னுட்டேன் சும்மா பைத்தியக்காரத்தனமா அப்படி உளறிட்டு இருக்காதடா எப்படி நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்றா சொல்லியா என்னையா நடந்துச்சு நீ வேற அடிபட்டு வந்திருக்க என்ன நடந்துச்சுன்னு அம்மாடு சொல்லிருப்பா சொல்லு மாப்ள சொல்லு அம்மா கேக்குறாங்கல்ல சொல்லு நான் தான் அவரை கொன்னுட்டேன் இங்க பாரு, நீ எப்படிப்பா கொன்ன கார் பிரேக் பிடிக்காம போனதுக்கு நீ என்னைய பண்ண முடியும் உன் மேல ஒரு தப்பு இல்ல ஏய் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா கெட்டது ஒழியும் நல்லது நிக்கும் இது அந்த கிழமை பண்ண அநியாயத்துக்கு அந்த சாமி கொடுத்த தண்டனடா இது சாமி இல்லப்பா நான் தான் தண்டனை கொடுத்தேன் நான் தான் கொன்னுட்டேன் அப்ப நீதான்டா சாமி நீதான் சாமி ஆமாப்பா நீ மாலை போட்டிருக்க விரதம் இருந்திருக்க நீதான்ப்பா சாமி ஆமாண்டா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க கெட்டவனை தண்டிக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் நேர்ல வர மாட்டான்டா உன்னை எவ்வளவோ பேர் எவ்வளவோ கேள்வி கேட்டாங்கல்ல ஏன் இன்னும் மாலை போட்டிருக்கீங்க அந்த சீசன் தான் முடிஞ்சு போச்சு ஏன் இன்னும் மாலை கட்டலன்னு கேட்டிருக்காங்கல்ல அந்த கேள்விக்கெல்லாம் அந்த சாமி கொடுத்த பதில்டா இது ஆமா மாப்ள எத்தனை நாளா அந்த தாத்தாவோட அக்கிரமத்தை பார்த்து ஐயப்பா இத கேட்க யாருமே இல்லையா இப்படி பேசாமையே இருக்கியேன்னு ஐயப்பன் கிட்ட நீ எத்தனை தடவை புலம்பி இருக்கிற ஏ ராஜா உன் வேண்டுதல அந்த ஆண்டவன் கேட்டார்டா ஆமா ஐயப்ப ரொம்ப பவர்ஃபுல் சாமிடா அதனாலதான் அந்த கிழம்பா அநியாயத்தை நீ தட்டி கேட்கணும் உன்னால அவன் தண்டனை அனுபவிக்கணும் தான் இன்னை வரைக்கும் அந்த சாமி உன்னை மாலையும் கட்ட விடல மலைக்கும் கூப்பிடல ஆனா நீங்க இந்த கிழமை செத்ததும் யாரும் சொல்லாமலே நீ யாரும் மாலையை கட்டிட்டே அதனால நீ பண்ணது பாவம் இல்லடா ரொம்ப புண்ணியம் கரெக்ட் கரெக்ட் தெய்வம் எங்க இருக்கு அது அநியாயத்தை எப்ப தட்டி கேட்டிருக்குதுன்னு எல்லாரும் கேட்பாங்கல்ல இதோ உன் மூலமா இந்த சாமி பதில் சொல்லிருச்சே உன் மூலமா கெட்டதை அறுத்து நல்லதை ஜெயிக்க வச்சிருச்சு மாப்ள ஆமாப்பா நீ செஞ்சது பாவமே இல்ல புண்ணியம்தான் நீ நல்லவிய எல்லாத்தையும் காப்பாத்திருக்கப்பா அழாதப்பா